கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஐனியை காமிக்கிறாங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆகி தன்னோட ஹஸ்பண்டோட சேர்ந்து 35வது வருஷம் ஆகிருது. பட் ஆனால் அவங்களுக்கு மிகப்பெரிய ஷாக், அவங்க ஹஸ்பண்டை தன்னை லவ்வே பண்ணலை, யாங் யூரின்ற பொண்ணு தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வருஷம் ஆனுவல் டே அதுவுமா அங்கே அவர் வந்துட்டு லெட்ரு தான் எழுதியிருக்காரு. யூரி, நான் உன்னை மேரேஜ் பண்ணாததுன்னு நினச்சி நான் இப்போ இவ்வளோ தூரத்துக்கு ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா. அவள் கூட சேர்ந்து இருக்கிற லைஃபே எனக்கு ரொம்ப போரிங்காக இருக்குது. அவள் போக போக டல்லாக மாறிட்டா, எனக்கு அவளை பார்த்தாலே பிடிக்கல அப்படின்ற சைட்டு எழுதியிருக்காரு. ஸோ அப்போங்க ஹனி, நீ என்ன சாப்பாடு சமைச்சிட்டியான்னு சொல்லிட்டு அந்த ஷென் கேட்டு வந்ததுமே அங்கே லெட்டரெல்லாம் அவள் படித்து பார்க்குறத பார்த்துட்டு, எவ்வளோ தைரியம் தான் நீ இப்படி என்னோட பொருள் மேலே தொற்றுப்பன்னு சொல்லி கேட்டா. அப்போ நீ என்னை லவ்வே பண்ணலை, நீ அப்போ என்னை ஏமாத்திருந்துருக்கியா, அப்போ உன் மனசு ஃபுல்லாக யூரி தான் இருக்காளா, அப்புறம் ஏன் நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்ட அப்படின்ற சொன்னதும், நீ இப்போ மற்றவங்களுக்கு பர்சனல் இருக்குது, அதை எப்படி நீ டச் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் கோவப்படுறாரு. அவங்க பையன் ஜியாங் வந்ததுமே, பார்த்தியா உங்கள் அப்பா பண்ணியிருக்க வேலையை, வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டுருக்காரு அப்படின்ற சொன்னதும், அம்மா தயவு செஞ்சு நிம்மதியாக இருக்க விடு, நான் இப்போ தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது, என்னது கல்யாணம் பண்ணிக்கிட்டியா, அப்போ எதுக்குடா என்ன நீ கூப்பிடல, யாரோட போய் கல்யாணம் பண்ணியிருக்கான்னு சொன்னதும், யூரியோட பொண்ணை தான் அப்படின்றத சொன்னதுமே, நீ என்னது யூரி பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கியா, இந்த கல்யாணத்தை நான் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டேன், என்ன இதெல்லாம் நீங்கள் எனக்கு எதுவும் சொல்லலைன்னு சொல்லும் போதே கோவமாயிட்டா இருந்தாலும் பிடிச்சி தள்ளி விட்டா அவங்களுக்கு பயங்கரமாக நெஞ்சு வலிக்குது. அப்போ அம்மாவுக்கு ஹார்ட் பெயின் ஆகுதுப்பான்னு சொல்லும் போது அவன் பார்க்க போகிறப்ப அந்த யூரி எங்கே கால் பண்ணுறா. டார்லிங், எனக்கு இப்போ ரொம்ப ஃபீவராக இருக்குது, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ண வரீங்களான்னு சொன்னதுமே, நான் இப்போ வரேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போனால் நம்ம ஹீரோயின் காலை பிடிச்சிட்டு கெஞ்சிரா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என்னை விட்டுட்டு போகாதீங்கன்னு சொல்லிட்டு. பட் அவங்க கண்டுக்காமல் அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ அங்கே என் லைஃபே நாசமாயிருச்சின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே இறந்துமே போயிடுறாங்க. டக்குன்னு பார்த்தா இப்போ நம்ம ஹீரோயின் 1918 திரும்பவே ரிட்டர்ன் அங்கே வந்துடுறா. அவளுக்கு ரொம்ப ஷாக்காகிருது. என்னாச்சு, நான் சாகலையா, உயிரோடவா இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு. ஸோ அப்படின்னா நான் திரும்ப ரீபான் ஆகி வந்திருக்கேனா, அதனால தான் நான் ரொம்ப எங்கே இருக்கேனான்னு சொல்லிட்டு அவளுக்கு பயங்கரமான ஷாக்காகி போயிடுது. ஸோ அப்போ காலேஜுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, நான் இன்னும் காலேஜுக்கே போகலை, ஸோ அப்போ என் படிப்பை கண்டினியூ பண்ணலான்னு சொல்லும்போது இந்த ஷென் அங்கே வர்றான். அப்போ அங்கே ஹாப்பி ஆகிட்டு அவட்ட நீ என்ன அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டியா, அவள் யூனிவர்சிட்டியில் சேரணும்னு ஆசைப்படுறா, அவளுக்காக இந்த இடத்த விட்டு கொடுத்துரு அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. டார்லிங், நானுமே இந்த புக்ஸ் கிளப்பில் ஜாயின் பண்ணிக்கிறேன் சொன்னதும், இதில் ஜாயின் பண்ணணும்னா டிகிரி இருக்கணும், ஒன்றை மாதிரி படிப்பறிவு இல்லாதவளுக்குலாம் இங்கே இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப இன்சல்ட் பண்ணியிருக்கான். ஸோ அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு, பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் நிப்பாட்டு கிளம்புன்னு சொல்லும் போது அந்த யூரியை கூப்பிட்டுட்டு அங்கே ஹாப்பி ஆகிட்டு போயிருந்திருக்கான். ஸோ பாஸ்ட் லைஃப்பில் நான் படிப்பறிவு இல்லாதவா அது இதுன்னு என்னை எத்தனை டைம் நீ இன்சல்ட் பண்ணியிருப்ப, கண்டிப்பாக நான் இதை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கும் போது, அவள் பூவா இருப்பா, பாவம் அவள் காலேஜ் போகணுன்னு ஆசைப்படுறா, ப்ளீஸ் உனக்கு தான் நான் இருக்கேன்டா, நம்ம மேரேஜ் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வாழலாம், நான் உன்னை எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற சொன்னதும், லாஸ்ட் லைஃப்லேயுமே இப்படியே தான் பேசிட்டு கடைசியில் என்ன ஃபூல் ஆக்கிட்டேயே, இந்த டைம் அப்படி நடக்காதுன்னு சொல்லிட்டு, சரி ஓகே பேபி நான் உங்களுக்காக பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க அவளோட பேரை போட்டு கொடுக்குறா. ஹாப்பியான்னு சொன்னதுமே ரொம்ப ஹாப்பி அப்படின்றத சொல்லிட்டு அங்கே போகும்போது உடனே அவங்க எரேசரை வச்சு அதெல்லாமே அழிச்சிட்டு தன்னோட பேரை எழுதிட்டு, இந்த டைம் அப்படி நடக்க போகிறது கிடையாது, அந்த மெடிக்கல் காலேஜில் நான் தான் ஜாயின் பண்ண போகிறேன், ஆகஸ்ட் 30 என்னோட நியூ லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ஆகஸ்ட் 30 அங்கே டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி விடுறா. ஸோ இவனை பார்த்தா காசு எடுத்துகிட்டு அங்கே வந்ததுமே, இப்போ எதுக்காக நீ இப்போ காசு எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னால், அவளுக்கு காசு பே பண்ணுறதுக்கு வேணும் இல்லைப்பா காலேஜுக்கு அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அப்போ ஒரு விஷயம் ஞாபகம் வருது. டார்லிங், எனக்கு இப்போ ஆப்ரேஷன் பண்ணணும்ல, நீங்கள் ஒரு 20,000 ரூபா காசு எனக்கு சென்ட் பண்ணுங்கள், ரொம்ப பெயின் ஆகிட்டுருக்குன்னு சொன்னதும், நான் ஆல்ரெடி யூரிக்காக அது எல்லாமே கொடுத்துட்டேன், அவளுக்கு ரொம்ப உடம்பு முடியல, அவளுக்கு சர்ஜரி இம்பார்ட்டன்ட், பட் உனக்கு பண்ணலனாலும் பரவாயில்லன்னு டாக்டர் சொன்னாங்கல்ல அப்படின்ற சொன்னதும், அதை கேட்டுட்டு அவளுக்கு பயங்கரமான டென்ஷனாக போயிடுது. அப்போ அங்கே நம்மளை ஒரு மனுஷியாக கூட மதிக்காமல் எப்படி ட்ரீட் பண்ணான்னு சொல்லிட்டு, ஓ நீ இப்போ இப்போ அவளுக்கு காசு எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுக்க போகிறதுனா உன்னோடதை கொடு, என் காசை என்கிட்ட கொடுன்னு சொன்னதுமே, நீ என்ன பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லும் போதே அவங்க அங்கிள் ஆண்டி வந்துடுறாங்க. அப்போ அங்கே பயங்கரமாக அழுதுட்டு இருக்கா. அவள் என்னாச்சுமா, என்னடா பண்ண பிள்ளையா அப்படின்ற சொன்னதும், நான் எதுவும் பண்ணலைன்னு சொன்னதும், அவனை ப்ளேமெல்லாம் பண்ணாதீங்க, அவனை நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், அதுக்காக காலேஜ் ஃபீஸ்க்காக யூருக்கு என் காசெல்லாம் எடுத்து கொடுத்தா எப்படி அப்படின்றத சொன்னதும், ஏன்டா இல்லை எவ்வளோ தைரியம் இருந்தால் வீட்டில் இருக்கவளை விட்டுட்டு அடுத்தவளுக்கு காசு செலவழிப்பேன்னு சொன்னதும், அம்மா அவள் என் கிளாஸ்மேட்டுமா, அவளுக்கு பாவம் யாருமே இல்லைம்மான்னு சொன்னதும், எல்லாத்தையும் இப்படி தான் ஆண்டி
கொடுக்குறான் அப்படின்றத சொல்லும்போது இந்தா அழுகாத உன் காசை நீ வச்சுக்கோ அப்படின்ற செட்டி கொடுத்தா அவள் கோமாயிட்டு போனதுமே தைரியம் இருக்கா, நீ எவ்வளோ தைரியம் தான் இப்படி அடுத்தவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நீ வந்துட்டு பண்ணிட்டு இருப்ப, உன் காலை உடச்சி விட்டுருவேன்னு சொல்லிட்டு போட்டு அவங்க அம்மாவை அடி வெளுத்துட்டு இருக்காங்க. ஒழுங்காக வந்துட்டு ஆயினியை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு வழியை பாரு. இப்போ அவங்க அப்பா அம்மா சாகும்போது உன் கையில் பிடிச்சி கொடுத்துட்டு தானே சேர்த்தாங்க. நீ எப்படி வந்துட்டு பேச்சை கேட்காம இருக்க, கண்டிப்பாக வந்துட்டு வீட்டில் அப்புறம் ஓரமாக உட்காந்தா நீ சோறு திங்கிற நிலமை வரும்னு சேர்த்து திட்டுறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு சிரிப்பாக வந்துட்டுருக்கு. அங்கே வந்துட்டு நடக்க முடியாமல் ஐயா உள்ளே வந்துட்டுருக்காரு. அப்பா அம்மா நம்மளோட கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ண சொல்லிட்டாங்கப்பான்னு சொல்லும்போது அங்கே ஆகஸ்ட் 30 சர்க்கிள் பண்ணியிருக்கா. என்ன அது அப்படின்ற சைட்டவன் கேட்கும்போது இவ பாக்ஸில் வந்துட்டு ஒரு லெட்டரை வச்சு இது வந்துட்டு உனக்காக அப்படின்றத சைட்டு கிஃப்டாக கொடுக்குறா. நீ ஆகஸ்ட் 30 சர்க்கிள் பண்ணியிருக்க வாசி, நம்ம பேசாமல் அன்னைக்கே வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னதும் இப்போ ஹீரோயின் இந்த கிஃப்டை நீ இப்போ எப்பயும் ஓப்பன் பண்ணக்கூடாது, கல்யாணத்தை அன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் ஓகேவான்னு சொன்னதுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளுமே பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே யூரி வந்துடுறா. அப்பாங்க உனக்காக தான்ப்பா நான் வந்து கடலை மிட்டாய் வாங்கிட்டு வந்திருக்கேன், உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கொடுத்ததுமே எனக்கு அது வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டதுமே என்ன பேசிகிட்டு இருக்க, எதுக்காக வந்துட்டு இப்படி பண்ணுறேன்னு சொன்னதும் உடனே அவங்க எடுத்துட்டு அப்படியே ரொம்ப பாவம் மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறா. நம்ம ஹீரோயின் பீனட் எனக்கு அலர்ஜின்னு நல்லாவே எனக்கு தெரியும் சொல்லியிருக்கேன், பட் என் மேலே லவ் இருந்தால் தான் நான் அவனுக்கு ஞாபகம் வரப்போகுது அப்படின்ற சைட்டாவே யோசிக்கிறா. அவங்களுக்கு இது பிடிக்கலன்னா பரவாயில்ல, நான் அவங்களுக்காக வந்துட்டு விறகெல்லாம் வெட்டி சமையல் பண்ணுறேன் அப்படின்ற சைட்டாவை போனதும் எதுக்காக இப்படிலாம் பேசிட்டு இருக்க, இவரோட மனசை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துற பிபின்னு சொன்னதுமே இது ஏன் வீடு, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சைட்டு அவள் கோவப்படுறா. உடனே அங்கே என் கை வலிக்குது அப்படின்ற சொன்னதும் என்னாச்சு அப்படின்ற சைட்டு இவன் அப்படியே கையை ஊதி ஊதி அப்படியே அவளை கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் அதெல்லாமே பார்த்துட்டு வா எவ்வளோ வந்துட்டு ஒரு அழகான ஜோடி, இந்த லவ்லி கப்புளில் நான் எப்படி போன டைம் வந்துட்டு கரெக்டாக பார்க்காம விட்டேன்னு சொல்லிட்டு அவப்பாட்டு அங்கே வந்துட்டு கிளம்பி போகிறா. நீ கவலைப்படாத நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லும் போதே தண்ணி ஏற்றிட்டு வந்து அங்கே ஊத்துறா. டர்ட்டியான திங்ஸ் எல்லாம் இங்கே இருக்கக்கூடாதுன்னு நீ ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்கப்பா, அவள் கையில் பெயின் ஆகிட்டுருக்குன்னு தான் நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ போய் உட்காரு நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லும்போது ஹீரோயின் டீ எடுத்து குடிக்க போனா அப்போ அவங்க வந்து நீ எதுக்கு வந்துட்டு இப்படி கோவமாக பேசுகிற அப்படின்ற சொன்னதும் கோவமாக பேச போகிறேன், கழிவுக்கும் தான் பிடிக்கும், 2 பேருக்கு சேமா ஜோடி பார்த்தா சூப்பராக இருக்குன்னு சொன்னதும் கீழே விழுந்துட்டு அவங்க ட்ராமா பண்ணுறா. நீ ஏன் இப்படி பண்ணேன்னு சொன்னதும் நான் ரொம்ப கோவமாக இருக்கா போலப்பா, நான் வந்துட்டு சாரி தான் கேட்க வந்தேன்னு சொன்னதுமே அவன் கோவமாயிட்டாங்க. எதுக்காக நீ இப்படி பண்ணுற, முட்டாள் மாதிரி ஏன் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா, அவள் பாவம் அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு ஏக்கா நல்ல மாதிரி நடிச்சு ஏமாத்திருக்கான் பாத்தியா அப்படின்ற செய்யிட்டு அவங்க டீயை வச்சிட்டாங்க வந்து போக பார்த்தா கோவமாயிட்டு இருக்காதான்னு சொன்னதும் உடனே ஐயோ ஹார்ட் தான் பெயின் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணுறா. வா கிளினிக் போகலான்னு சொல்லிட்டு போனா ஹீரோயின் இடிச்சு விழான். அவளுக்கு அங்கே நெஞ்சில் போய் வந்து அடிபட்டு அவளுக்கு பெயின் ஆயிடுச்சுக்கு என் மெடிசன் எடுன்னு சொல்லும் போதே இவன் மயக்கிற மாதிரி ட்ராமா பண்ணதும் யூரிக்கு ரொம்ப முடியல, நான் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வேமா அவன் தூக்கிட்டு போயிடுறான். ஸோ ஹீரோயினுக்கு பாஸ்டில் நடந்த விஷயமே ஞாபகம் வருது. அவள் கன்சீவாக இருக்கும்போது வயிறு ரொம்ப பெயின் ஆயிடுது, என் ஸ்டொமக் ரொம்ப பெயின் ஆயிடுச்சுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொன்னதும் ப்ரெக்னென்சி டயத்தில் இதெல்லாம் நார்மல் தான்ப்பான்னு சொன்னதுமே ப்ளீஸ் எங்கே போயிட்டுருக்கேன்னு சொன்னால் அவளுக்கு ஹார்ட் மெடிசன் எல்லாமே வாங்கி கொடுக்க போகிறேன், நீ வந்துட்டு இப்போ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு பிரசவ டயத்துலையுமே விட்டுட்டு அவன் பாட்டு போயிருக்கான். ஸோ அவங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் வந்து சேர்த்தா டாக்டர் வந்துட்டு புள்ள வந்துட்டு தலை திரும்பி இருக்குமா, நம்ம உடனே வந்து சர்ஜரி பண்ணி தான் வெளியே எடுக்கணும்னு சொன்னால் அவளை கூப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சிட்டு வர்றான். கொஞ்சம் கூட ஃபீலிங்கே இல்லாமல் உள்ளே வந்துட்டு இதெல்லாம் நார்மல் தானே, எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்கான்னு சொன்னதோ என்ன நார்மல், டெலிவரி என்னால் பண்ண முடியலை, நீ ஃபஸ்ட்டு வந்து சைன் பண்ணி கொடு பண்ணி பேபியை வெளியே எடுக்க முடியும்னு சொன்னதுமே அப்போ அவையோ எனக்கு என்னமோ பண்ணுது அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளே பாவம் ஹார்ட் டிசீஸ் இருக்குவா, அவளை ஏன் பயமுடுத்துறன்னு சொல்லிட்டு பேசினா அவள் உடனே நக்கலாக சிரிச்சிட்ருக்கா. இவன் சைன் பண்ணாமல் கூட அங்கே நம்ம ஹீரோயினை தவிக்க விட்டுட்டு அப்படியே கூட சேர்ந்து கிளம்பி போயிருக்கான். ஸோ இப்போ ஹார்ட்லாமே ரொம்ப பெயின் ஆகிட்டு வேமா அங்கே வந்துட்டு அந்த மெடிசன் எடுத்து சாப்பிட்டுட்டு தான் அவளுக்கு கொஞ்சம் அங்கே ரிலாக்ஸாக இருக்குது. ஸோ அவளுக்கு ரொம்ப கோவமாயிடுச்சுக்கு, இன்னுமே இத்தனை நாள் நான் வந்துட்டு எப்படி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படியே நாட்கள் போயிடுச்சுக்கு. அவளுக்குமே அங்கே வந்துட்டு முகத்தில் சந்தோஷம் வர ஆரம்பிச்சிருது. லக்கேஜெல்லாம் பேக் பண்ணி வச்சுக்கும் போது பார்த்தாங்க வெட்டிங் சர்டிஃபிகேட்டுக்காக ஃபில்அப் பண்ணி கொண்டு வர்றான். நீ எங்கே போயிட்டுருக்க, லக்கேஜெல்லாம் ஏன் பேக் பண்ணுறேன்னு சொன்னதும் எல்லாமே ஆளுக்கு பழசு, நான் தூக்கி வெளியே போட போகிறேன்னு சொன்னால் அவன் டச் பண்ணிட்டு பேச வந்தா ஹீரோயின் விளைவிக்கிறா. நீ இன்னுமே கோவம் ஆயிடுச்சிக்கியா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் எனக்கு என்ன கோவம் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றத சொல்கிறா.
நான் வந்துட்டு யூரியோட சேர்ந்து கொஞ்சம் கிளினிக்கில் இருக்க வேண்டியதாயிருச்சுப்பா, நீ எதை தப்பாலாம் புரிஞ்சுக்காத, அவளுக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆக போதில்ல கொஞ்ச நாள் இல்லைன்னு சொன்னதுமே, சரி ஓகே நீ இதை தா அப்படின்ற சைட்டு நானே ஆஃபீஸர்கிட்ட போய் கொடுக்குறேன்னு சொல்லும்போது, ரெட் கலர் கிளிப்பை கொண்டு வந்துட்டு நாளைக்கு நம்ம வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் வச்சுக்கலாம், அதில் கண்டிப்பாக இந்த கிளிப்பை நீ கூத்திட்டு வா, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொன்னதும் எனக்கு வேணான்னு சொன்னால் வம்பு பண்ணி அவன் இந்த சடையில் மாட்டி விடுறான். ஹீரோயினுக்கு கடுப்பாயிடுச்சுக்கு, ரெட் கலர் வந்து அவளுக்கு தான் பிடிக்கும் எனக்கு பிடிக்காது அப்படின்ற சைட்டு யோசிச்சுட்டு இதை போய் அந்த இருக்கே குடி அப்படின்ற சைட்டு ரொம்ப கோவப்படுறா. நீ என்ன பேசிகிட்டு இருக்க, அது என்னோட கிளாஸ்மேட் தான், அவளுக்கு யாருமே இல்லைன்னு தான் நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன், நீ ஏன் ஏதாச்சும் கற்பனை பண்ணாதான்னு சொன்னதும், நான் வந்துட்டு சொல்கிறத கேளு, வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டுமே தேவையில்லை, இந்த கேப்பின்னு எனக்கு தேவையில்லை, நீ பேசாமல் கிளம்பு அப்படின்ற சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்க, ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னு நீ தான் நான் ஆசைப்பட்ட அப்படின்ற சைட்டவன் கேட்குறான். திடீர்னு எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு என்கிட்ட ரொம்ப ரூடாக பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே புரியலை. பேபி நீ இப்படிலாம் வந்துட்டு கோவப்படாதப்பா அப்படின்றத அங்கே சொல்லிவிட்டு நாளைக்கு கண்டிப்பாக வந்து சரி நம்ம ஃபோட்டோ எடுக்கலான்னு சொன்னதும் ஹீரோயின் அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே கிழிச்சு அங்கே எரிஞ்சு விட்றா. ஸோ பேபிக்குமே போன ஜென்மத்தில் இவன் ஜியாங்னு பேர் வச்சதுக்கு காரணமே அண்ட் யாங் யூரியன்ற வாஸ் தான். யாங்கன்ற பேரை தான் ஜியாங்னு வச்சு மனசார டெய்லியுமே கூப்பிட்டு அவ்வளோ தூரத்துக்கு சந்தோஷப்பட்டிருக்கான். ஹீரோயின் அந்த கிளிப்பையுமே பார்த்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு இடியட் நீன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. பார்த்தாப்பாங்க நம்ம போஸ்ட்மேன் வந்துடுறாரு, இப்படி வந்து மெடிக்கல் காலேஜிலேருந்து உனக்கு லெட்ரு வந்திருக்குமான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளால் நம்பவே முடியல, அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருது. நான் இதை ஊருக்கே வந்துட்டு சொல்ல போகிறேன், நம்ம ஊர்லேருந்து முத நீ தான் போக போகிற அப்படின்றத சொன்னதும் அவன் தயவு செஞ்சு நீங்கள் அப்படி எதுவும் சொல்ல வேணாம், நான் என் ஃபேமிலிக்கே வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும் அங்கே அவருமே ஓகேன்னு சொல்கிறாரு. ஹீரோயின் பயங்கரமான சந்தோஷமாயிடா. ஃபைனலாக என்னோடய வாழ்க்கையில் நல்ல நாள் வந்துருச்சு, நான் வந்துட்டு மெடிக்கல் காலேஜில் போய் ஜாயின் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க பாஸ்போர்ட் எல்லாமே எடுத்துருக்கான் அனுப்பி விட்றதுக்காக. அதை வாங்க போனால் இவங்க 2 பேருமே சேர்ந்து அவங்க ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப குட்மேட்ச்ப்பா, 2 பேருமே கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் வாங்க அப்படின்றத சொல்லிட்டு பேசுகிறாரு. நம்ம 2 பேரும் ஒன்றா ஃபோட்டோ எடுக்கிறத பார்த்தா அவள் கோவப்பட மாட்டாளாப்பான்னு சொல்லிட்டு இவ கேட்டா, அவள் என்னை ரொம்ப லவ் பண்ணிச்சுக்கா, கண்டிப்பாக கோவலாம் பட மாட்டா, நீ கவலைப்படாத அப்படின்றத அவன் சொல்கிறான். சரி கிஸ் கொடுங்கன்னு சொன்னால் கிஸ் கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஸோ ஹீரோயின் எவ்வளோ பர்ஃபெக்டான லவ்லி மேட்ச், கண்டிப்பாக நீங்கள் தான் சேர்ந்து வாழணும், போன ஜென்மத்தில் உங்களை நான் பிரிச்சுட்டே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போக பார்த்தா, நீ வந்துட்டியாம்மா ஃபோட்டோ வாங்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்டதுமே காலேஜுக்கு போக போகிறாள், அதனால தான் நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்றத சொன்னதும், அப்படியா கப்புள்ஸ் மாதிரி கிஸ்ஸிங் ஃபோட்டோலாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னதும், தயவு செஞ்சு நீ எது புரிஞ்சுக்காத தப்பான்னு சொல்லும்போது அந்த லெட்ரு கீழே விழுந்துருது. அவன் அதை எடுக்க போனதுமே ஹீரோயின் வேமா அதை எடுத்து வச்சுக்கிறா. என்ன அது மறைச்சிட்ருக்கான்னு சொன்னதும் ஜஸ்ட் பேப்பர் தான் அப்படின்றத சொல்லும்போது அப்போ அங்கே அவர் வந்துட்டு ஃபோட்டோ எல்லாமே கொடுக்குறாரு. எப்போ நீ வந்து ஃபோட்டோ எடுத்த அப்படின்ற செட்டவன் கேட்குறான். கூட சேர்ந்து நம்ம இப்போ வெட்டிங் ஃபோட்டோ எடுக்கலான்னு சொன்னதும், அதான் வந்துட்டு யூரியோட சேர்ந்து எடுத்துட்டியேப்பா அப்படின்ற சொன்னதும், நீ யார் தப்பாக எதுவும் புரிஞ்சிட்ருக்காத, ஓவர் திங்க் பண்ணுறேன்னு சொல்லும்போது உடனே அவர் மேலே வந்துட்டு நீ தப்பாக எதுவும் அலிகேஷன்லாம் வைக்காதப்பா அப்படின்ற சொன்னதும், அவள் அப்படிலாம் எதுவும் நினைக்க மாட்டான்னு சொல்கிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் கோவம் ஆகிட்டு நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு போனால், மேரேஜ் வந்து டேட்டு 30 உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, அன்றைக்கி கண்டிப்பாக நம்ம வந்துட்டு சூப்பராக மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொன்னதும், என்னப்பா அவள் கோவமாயிட்டாளான்னு சொன்னதும், கண்டிப்பாக அப்படிலாம் அவள் கோவப்பட மாட்டா, அவள் என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கா அப்படின்ற சொல்லும்போது, நீ உண்மையிலே அவ்வளோதான் லவ் பண்ணிட்டுருக்கியா, நீ அவ்வளோதான் மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறியா அப்படின்றத சேர்த்து இவ கேட்குறா. ஸோ அப்போ அங்கே பாஸ்டில் நடந்த விஷயம் ஞாபகம் வருது. ஸோ நம்ம ஹீரோயின் அவனுக்காக வந்து நூடுல்ஸ் எல்லாமே பண்ணி கொடுந்து நூடுல்ஸ் சாப்பிட்டு சூடாக இருக்கும் போதே அப்புறம் படின்னு சொல்லிட்டு கொடுத்ததும் பார்த்தா முட்டையெல்லாம் அவனுக்கே அங்கே போட்டிருக்கா. நீ வந்துட்டு என்ன உனக்கு எதுவுமே வந்துட்டு வச்சுக்காம எனக்கே கொடுத்துருக்கன்னு சொன்னதும், நீ வந்துட்டு ஒரு ஆம்பளை பையன்ப்பா, நீ வந்துட்டு வெளியே போய் வேலை பார்க்கணும் அப்படின்ற சொன்னதும், நான் காலேஜ் எக்ஸாம்லாமே நல்லபடியாக முடிச்சு நான் வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற சொன்னதும், அவன் என்னை வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்கா என்னை மேரேஜ் பண்ணிக்குவா, நான் அவளை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்கிறான். ஸோ மேரேஜ் டேட்டுமே வந்துடுது. ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. நம்ம உடனே போய் அங்கே அவளை கூட்டிகிட்டு வரலான்னு சொன்னால் அங்கே வந்து அவள் பாட்டி கிளம்பி போயிடுறா. இவங்க பார்த்து அங்கே வந்துட்டு மேரேஜுக்காக வந்துட்டு கூப்பிட்றதுக்காக போனால் இவள் ட்ரெயினில் அவங்க வந்துட்டு ஏறி அங்கே வந்துட்டு போயிடுறா. என்னாச்சு அவளுக்கு, ஏன் கதவை திறக்க மாட்டா, உள்ளே கதவை மூடிட்டு அப்படின்ற செட்டுக்கு பேசும்போதே, கண்டிப்பாக வந்துட்டு அவள் திறப்பாம்மா, உள்ளதாக இருப்பா, வந்திருக்கே திறன்னு சொல்லும்போது அவங்க இருக்கா, அவள் தான் காலையில் பேக்கை தூக்கிட்டு போனாலேன்னு சொல்லிட்டு கேட்டா. அப்போ அங்கே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி
ஆயிருது இவனுக்கு. இந்த பாக்ஸ் கையில் வச்சிருக்கான், அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே அவள் எழுதியிருக்கா, நான் வந்துட்டு எப்பயுமே உனக்கும் யூரிக்கு நடுவில் தான் வந்து உங்களை பிரிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். நீ அவளை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்க, அவள் கூட சேர்ந்து கண்டிப்பாக நீ சந்தோஷமா வாழு. நான் எப்பயும் உன்னை வந்துட்டு திரும்ப வந்து தொந்தரவுலாம் பண்ண மாட்டேன். நீ என்னை விட வந்து அவளுக்கு தான் எப்பயுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்க. என்னோட காலேஜ் சீட்டை தூக்கி நீ அவளுக்கு கொடுக்க சொன்ன. சாகிற தரவாயில் கூட என்னை விட்டுட்டு அவளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்று வெட்டிங் ஃபோட்டோ ஏன் கூட எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து முத்தம் கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்ருக்க. ஒன்றை மாதிரி ஆள் எனக்கு தேவை கிடையாது. அவளோட சேர்ந்து இந்த லைஃப்பில் ஹாப்பியாக வாழுன்னு சொன்னதும் எதுக்காக அழுகிற, ஏன் நீ இப்படி பண்ணுறேன்னு அவங்க அம்மா கேட்டா, அம்மா அவள் கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு கொடுத்ததுமே அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவள் எப்படா இப்படி திடீர்னு முடிவெடுத்தா, அவளை நீ எதுவும் புள்ளி பண்ணியான்னு சொல்லிட்டு கேட்டா, நான் எதுவும் பண்ணலைன்னு சொன்னதோ அவங்க அப்பா போட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு. படுபாவி குடும்பத்துக்கு எடுத்துட்டியாடா அப்படின்ற சைடு யூரி வந்துடுறா. போஸ்டரில் சொன்னாங்க மெடிக்கல் காலேஜிலேருந்து சீட்டு வந்துச்சாமே, எங்கே அந்த லெட்ரு அப்படின்ற சட்டி கேட்டா, என்ன பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அதை எடுத்துகிட்டு அவள் போயிட்டாளான்னு சொல்லி கேட்டா, அங்கே போஸ்ட்மேன் வந்துடுறாரு. நான் வந்துட்டு உன்கிட்ட சொல்கிறதுக்காக தான் வந்தேன், உன்னோட பேர்லலாம் அது வர கிடையாது, அந்த பொண்ணு படித்ததுக்கு அவளுக்கு சீட்டு கிடச்சிருக்கு, ஸோ நான் வந்துட்டு டெலிவரி பண்ண வந்தேன், அவள் காலேஜுக்கு போயிருப்பான்னு சொன்னதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, காலேஜ் சீட்டு அவள் எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னாலும் சொன்னேன், இப்போ எப்படி மாறிச்சின்னு சொல்லி கேட்டா, இவன் சைக்கிள் எடுத்துக்கிட்டு வேமா அங்கே போயிட்டுருக்கான். நான் எப்படியாச்சும் அவளை போய் ஸ்டாப் பண்ணணும், நான் கண்டிப்பாக அவளை விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சோப்பாங்க. இவன் போயிட்டு எல்லா இடத்துலையுமே ப்ளீஸ் நீ வெளியே வான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும் போதே, சார் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ட்ரெயின் கிளம்பிருச்சு, நீங்கள் இப்படி பண்ணாதுங்கன்னு சொன்னால், ஆயினே என்னை விட்டுட்டு போயிடாதன்னு சொல்லிட்டு இவன் கத்திட்டு இருக்கான். நைட்டு போல் அங்கே வீட்டுக்கு போயிட்டா உனக்கு பயங்கர கஷ்டமாக இருக்குது. ஹீரோயின் சாப்பாடு கொடுத்தது எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. நீ ஏன் இப்படி என்னை விட்டுட்டு போன, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணிட்டுருக்கேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டா வேங்க அந்த கிளிப்பு அங்கே அந்த மேரேஜ் வந்து சர்டிஃபிகேட்டுக்கு வந்து எழுதி கொடுத்தது எல்லாத்தையுமே கிழிச்சு போட்டதெல்லாம் பார்த்துட்டு அழுகும்போது அவங்க பேரண்ட்ஸ் வந்துடுறாங்க. நீ எல்லாம் அழுகலாமாடா வெக்கங்கட்டவனே, நீ பண்ணதுக்கு வந்துட்டு இப்படிலாம் வந்துட்டு பேசுவ அப்படின்ற செட்டு கோவப்பட்டதுமே எப்படா திடீர்னு விட்டுட்டு போவா, நீ என்னடா பண்ணன்னு சொன்னதும் நான் வந்து அவளோட அந்த காலேஜ் சீட்டை யூரிக்கு கொடுக்க சொன்னேன்னு சொன்னதும் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டாரு. எவ்வளோ தைரியம் தான், அவள் கஷ்டப்பட்டு படித்ததை நீ வந்துட்டு தூக்கி அவளங்க வந்து அவளுக்கு கொடுக்க சொல்லியிருப்பேன்னு சொன்னதும் நான் வந்துட்டு அவளை மேரேஜ் பண்ணிவிட்டு அவள் கூட சேர்ந்து வில்லேஜில் இருக்கலாம்னு நினச்சேன், பட் அவள் என்னை இப்படி விட்டுட்டு போவான்னு நினைக்கலம்மா அப்படின்றா சொன்னதும் அவள் நைட்டு பகலாக உழைச்சி கஷ்டப்பட்டு அவள் வந்து படித்து சீட்டு வாங்கியிருந்தா, எவ்வளோ ஒருத்திக்காக நீ அதை தூக்கி கொடுக்க சொல்லுவ, எப்படிப்பட்ட ஜென்மம் நீ, எப்போ பார்த்தாலும் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணாமல் நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஊரை சுற்றிட்டு இருந்தேன்னா எப்படா நடக்கும், ஒன்றை மாதிரி ஒரு செல்ஃபிஸை போய் பெற்றதே நான் பாவண்டா, என்ன மாதிரி ஜென்மம் நீ அப்படின்றத சொல்லிட்டு பயங்கரமான கோவமாயிருது. நடக்குன்னு எதிர்பார்க்கலன்னு சொன்னதும் உங்கள் அப்பா அந்த விளக்கமாற வச்சே போட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு. அப்போ அங்கே அவள் வந்துட்டு உடனே அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் எதுக்காக இப்போ அவரை போட்டு அடிச்சிட்ருக்கீங்க, அவருக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கோவப்பட்டதுமே நான் வந்துட்டு உங்களுக்காக எப்படி இருக்கேன், நான் உங்களை கேர் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் அவங்க அம்மா கோவப்பட்டு அடிக்கிறாங்க. குடும்பத்தை கெடுத்தவளே, யூரிட்டு என்னோட ஆயினியோட இடத்த பிடிக்கலான்னு பார்க்குறியாடி, அவள் காலேஜ் சீட்டில் நீ போகலான்னு பார்த்தியா, என் பையனை மயக்கி கைக்குள்ளே வச்சுட்டு குடும்பத்துக்குள்ளே வரலான்னு பார்க்குறியா, நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது அப்படின்ற சொன்னதும் நானும் உங்கள் பையனை தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கோம், நாங்கள் 2 பேத்துக்கு தான் பெஸ்ட்டாக இருக்கும் ஜோடி பொறுத்தன்னு சொன்னதும் அவன் கோவமாயிட்டு அங்கே பிடிச்சி தள்ளி விட்டுறான். நீ என்ன பேசிகிட்டு இருக்க, ஜஸ்ட்டு நான் வந்துட்டு உன்னை எப்பயும் சிஸ்டராக தான் நினச்சேன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டாங்க. அவங்க என் பையன் பக்கத்தில் வந்தால் நான் சும்மா விட மாட்டேன், வெளியே போடின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சாங்க, வெளியே தள்ளி விட்றாங்க. ஸோ அவங்க அப்பா இந்த வீட்டுக்குள்ளே கிடந்து சாவு அப்படின்னா தான் உனக்கு புத்தி வரும் அப்படின்றத சொன்னதும் அப்பா ப்ளீஸ் நான் அவளை கண்டுபிடிக்கணும்னு சொன்னதும் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாரு. நீ உள்ளவே கெடா அப்படின்னா தான் உனக்கு வந்துட்டு புத்தி வரும்டான்னு சொல்லிட்டு கதவை லாக் பண்ணி விட்டு போயிடுறாரு. அப்பா கதவை திறங்கன்னு சொல்லிட்டு இவன் கத்திட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே டீச்சரை போய் மீட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு இப்போ ஆயினியை பற்றி தெரிஞ்சுக்கிறணும், அவள் மெடிக்கல் காலேஜுக்கு போயிருக்காள், அது எங்கே இருக்குன்னு கேட்டால் எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது, ஆனால் வெக்கங்கட்ட வேண்டாம் நீ எப்படி அதை தூக்கி யூரிக்கு கொடுக்க சொல்லுவ, அவள் படிக்கிற லட்சணத்துக்கு அவள் டாக்டருக்கு ஒரு கேடா, நீ வந்துட்டு அவளோட சீட்டை தூக்கி கொடுக்க சொல்லுவியா, மூஞ்சியை முழிக்காதன்னு சொல்லிட்டு போகிறாரு. சார் நம்ம ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணுறாங்க. ஹீரோயின் பார்த்தா டோட்டலாக அங்கே லுக்கே சேஞ்ச் ஆகிருது. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. டீச்சர் லீட்டை பேசிகிட்டு இருக்கா. இன்றைக்கி அந்த ஷென் வந்தாம்மா வந்துட்டு நீ இருக்கிற இடத்த பற்றி விசாரிச்சான், பட் நான் எதுவும் சொல்லணும்னு சொல்லும் போதே அவங்க கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டு ஐனி ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போகாத, நீ எங்கே இருக்கன்னு சொல்லு, நான் வந்து உன்கிட்ட பேசுகிறேன்னு சொன்னதும் இல்லை நீ வர தேவை கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு அப்புறம் ஃபோனில் வந்தால் கொடுக்கவே நான்ட்டின்னு சொல்லும் போதே அவங்க ஃப்ரெண்ட் அங்கே வர்றாங்க. வாப்பா போகலான்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு போகிறாங்க. ஹீரோயினோட
கனவே இந்த காலேஜுக்குள்ளே போகிறது தான். அப்போ அங்கே அந்த ஷென் வந்துட்டு உள்ளே போகணும், என்னோட ஃபியான்ஸே இங்கே தான் இருக்காங்கன்னு சொன்னதும், கண்டிப்பாக நாங்கள் வந்துட்டு உள்ளே விட முடியாது சார் அப்படின்ற சொல்லும்போது, ஃபோட்டோ ஏதாச்சும் இருந்தால் வேணால் கொடுங்க பார்க்கலான்னு சொன்னால், ஃபோட்டோவை பார்த்தா அவளோட ஃபோட்டோ இல்லை, இந்த யூரியோட ஃபோட்டோ தான் இருக்குது. அப்போங்க நான் வந்துட்டு உங்களுக்கு கேரண்டி லெட்டர் எழுதி கொடுக்குறேன், ப்ளீஸ் என்னை வந்துட்டு உள்ளே விடுங்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஸோ நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டுமே ஹாப்பி ஆகிட்டு அவங்க வந்துட்டு உள்ளே போகிறாங்க. பார்த்தா இவன் எல்லாத்தையுமே கையை பிடிச்சவங்க வந்து கெஞ்சிட்டு இருக்கான், அவன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு நாங்கள் ஃபைனலாக உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லும்போது, பார்த்தா அது வேற ஒரு பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு திட்டிட்டு போனதும், அங்கே அந்த வார்டன் வந்துடுறாங்க. இங்கே பொண்ணுங்களை வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்க கிளம்புன்னு சொல்லும்போது, இங்கே வந்து ஆயினி இருக்காங்களா, நான் அவர்கிட்ட பேசணும்னு சொன்னதும், அப்படிலாம் யாரும் கிடையாது, கிளம்புன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு திட்டி விட்டு போகிறாங்க. நான் எப்படினாலும் சரி உன்னை தேடி கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லிட்டான். நம்ம ஹீரோயினும் அங்கே அவங்க ஃப்ரெண்டு வரும்போது வேமா அவங்க வந்துடுறான். அப்பாங்க சரி ஓகே நீ கேன்டீன் போ, நான் வரேன்னு சொல்லிட்டு, நீ எதுக்காக இங்கே வந்திருக்க, என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்டதும், ப்ளீஸ் என் கூட சேர்ந்து வா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னதுமே, அதான் யூரி இருக்காளே போய் கல்யாணம் பண்ணுன்னு சொன்னதும், அவள் என்னோட சிஸ்டர் மட்டும்தான்ப்பான்னு சொன்னதுமே, அப்பாங்க நீ ஏன் ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்க, நீ வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டே அதே மாதிரி வந்துட்டே இல்லை, ஆனால் வந்துட்டு நீ என்னை விற்றாதன்னு சொன்னதும், உனக்கு இதுக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கா, நீ வந்துட்டு என்ன சொன்னன்னு சொல்லிட்டு கேட்டா, அங்கே அவளுக்கு தான் பாவம், அவளுக்கு வந்துட்டு லைஃப்பில் வந்து படிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட், உனக்கு தான் நான் இருக்கேன்ல, நீ என்னை டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த காலேஜ் சீட்டை பறித்து கொடுத்துருக்கான். ஸோ அப்போ அங்கே ஹீரோயின் இதுக்கப்புறம் ஆனால் அப்படி நடக்க போகிறது கிடையாது, நீ எனக்கு தேவையும் கிடையாது அப்படின்றத சொன்னதும், அவனுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. எனக்கு இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது அப்படின்றத அவள் சொல்கிறா. தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பேசாத, நம்ம என்கேஜ்மெண்ட் ஆனவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம், சின்ன வயசுலேருந்தே ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கலன்னு சொன்னதும் கோவமாயிட்டு அவள் தள்ளி விட்டுட்டு, எனக்கு ஒத்து வராது போடான்னு சொல்லிட்டு அவள் பாட்டு அங்கேருந்து போயிடுறா. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா நான் அவளுக்காக சாப்பாடு ஃபேவரட் சமைச்சு கொண்டு வந்தேன்னா அவளுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அவங்க சாப்பாடு எல்லாமே சமைச்சு கொண்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின்ட்ட உனக்காக நான் பாரு சூடாக கடலை மிட்டாய் எல்லாம் பண்ணி கொண்டு வந்திருக்கேன், ரொம்ப சூப்பராக இருக்கும், நீ இதை சாப்பிட்டு பாருன்னு சொன்னதும் அதை கீழே தூக்கி போடுறா. எதுக்காக நீ இப்படி பண்ணுற, ஏன் இப்படி ஹார்டாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், ரொம்ப நீ என்கிட்ட நடிக்கலாம் வேணாம், எனக்கு ஆக்சுவலாக வந்துட்டு இது ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது, எனக்கு வந்துட்டு இது அலர்ஜி, இது ரொம்ப பிடிச்சது உன்னோட இந்த ஆசை யூரி தான், அது கூட உனக்கு தெரியலை, எனக்கு வந்துட்டு அலர்ஜின்றது உனக்கு எப்படி ஞாபகம் இருக்க போகுதுன்னு அவள் கேட்குறா. ஸோ இதுக்கு முன்னாடி அவளுக்காக கடலை மிட்டாய் கொண்டு வந்து கொடுத்தா, இதை சாப்பிட்டா என்னால் ப்ரீத் பண்ண முடியாதுப்பா அப்படின்றத சொன்னதும், இல்லை கொஞ்சம் சாப்பிட்டு பாருன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே தொண்டை அடைச்சிட்டு மூச்சு விட முடியல, ப்ளீஸ் என்னால் மூச்சு விட முடியல, ஃபஸ்ட்டு எனக்கு வந்துட்டு ஏதாச்சும் வந்து மெடிசன் எடுன்னு சொன்னதும், இது ரொம்ப சூடாக இருக்குது, நான் யூரிக் போய் கொடுத்துட்டு வரேன், நீ வந்து மருந்து எடுத்து சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு போயிருக்கான். ஓ நீ எவ்வளோ தூரத்துக்கு என்ன கேர் பண்ணான்னு உனக்கு இப்போ புரியுதா, உனக்கு வந்துட்டு யூரி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், நான் வந்துட்டு ஒன்றை மாதிரி ஆளுக்கு சான்ஸ் கொடுக்கணுமான்னு சொல்லி கேட்டா, நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருன்னு அவன் சொல்கிறான். அப்போ இங்கே ஹீரோயின் கோவமாயிட்டு எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவப்பாட்டு கோவமாயிட்டு அங்கேருந்து போனதுமே, ப்ளீஸ் அப்படின்ற சைட் அவன் கெஞ்சிட்டு இருக்கான். திரும்பவுமே இங்கே பாரு உனக்காக ஃபுட்டெல்லாம் சமைச்சு கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னதும், என்னத்தை கொண்டு வந்தாலும் ஓ மேலே இருக்க அபிப்பிராயம் எனக்கு மாறாதுடா அப்படின்றத சொன்னதும், அப்போங்க நான் வந்துட்டு இதுக்கு யூரியை மட்டும் ப்ளேம் பண்ண மாட்டேன், உன்னையும் சேர்த்து தான், நீ தான் வந்துட்டு உண்மையான வந்து ஃப்ராடே அப்படின்றத சொல்லும்போது, அவங்க ஃப்ரெண்டுங்க எல்லாருமே வந்து, இந்தப்பா உன்னோட லவர் வந்துட்டு இந்த கேர் கிளிப்பை கொடுத்தாரு, அவர் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்காரு கீழே சொன்னதும், அதை பார்த்து டாக்காய் போயிட்டு, நீ என்ன வந்துட்டு ஆளுகிட்ட நான் என்னமோ வந்துட்டு லவ் பண்ணிகிட்ருக்கேன் ஒன்று அது இதுன்னு பேசியிருக்க, தேவையில்லாத ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்காதன்னு சொன்னதும், ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடு அப்படின்றத சொல்லும்போது, எனக்கு ரிலேஷன்ஷிப்பே இல்லைன்றப்ப நான் எப்படி உனக்கு சான்ஸ் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறா. நீ இப்போ என்னை மன்னிக்கலன்னு வச்சுக்கோமே, நான் இப்படியே நீடன் பண்ணிவிட்டு இங்கேவே தான் இருப்பேன், எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்றத சொன்னதும், அது உன்னோட விருப்பம், நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போன்னு சொல்லும்போது, அவங்க ஃப்ரெண்டு இப்போ அந்த ஆளை வந்து பாரு அங்கேவே நீடன் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதுமே கோவம் ஆகிட்டு ஹீரோயின் வர்றா. நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லும்போது ஆளுங்க எல்லாருமே ப்ளீஸ் நீ ஒத்துக்கோன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு என்ன தெரியும் இவன் இவ்வளோ லவ் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்தவங்க கோவம் ஆகிட்டு மூஞ்சியில் தண்ணி தூக்கி ஊற்றி விட்றா. நீ இப்போ இங்கேருந்து போகலன்னு வச்சுக்கோமே, அடுத்து வந்து சூடாக தண்ணி தான் தூக்கி ஊற்றுவேன், மரியாதையாக போடான்னு சொன்னதும் அவனுக்கு ஷாக்காகி போயிடுது. ஸோ ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டுமே அங்கே போயிட்டுருக்காங்க ட்ரோம் தான். சரி நான் வந்துட்டு புக்ஸை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், நான் எடுத்துகிட்டு வரேன் நீ போன்னு சொல்லும் போதே பார்த்தா அவளுக்கு அங்கே வந்துட்டு ஹார்ட்லாமே திடீர்னு பெயின் ஆனதும், அப்போ அவங்க சீனியர் ஒரு பையன் வர்றான். ஐயோ உனக்கு என்னாச்சு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கான்னு சொன்னதும், என்னோட பேக்கில் தான் மெடிசன் இருக்குன்னு சொல்கிறா. ஸோ அந்த பையன் எடுத்து கொடுத்துங்க காப்பாற்றிட்டு இருக்கான். இப்போ அங்கே
தேங்க்யூப்பா ரொம்ப அப்படின்ற சொன்னதும், நான் வந்துட்டு உன்னோட ஒரு வயசு மூத்த பையன்தான்ப்பா, நான் சீனியர் அப்படின்ற சைட்டை அவன் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான். நீ அப்போ இவன் கூட சேர்ந்து இருந்துட்டான் என்ன வேணான்னு விட்டுட்டு போயிட்டியா, நான் வந்துட்டு அவளோட ஃபியான்சேன்னு சொன்னதும், எனக்கு எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டதுமே வந்துட்டு இந்த அழகான ஃபேஸ் இருக்கவனை பார்த்துட்டு என்ன கழட்டி விட்டியான்னு சொல்லி கேட்டா, கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிழா. நான் வந்துட்டு உன்ட்ட இத்தனை நாளாக வந்து சாரி கேட்டுக்கிட்டு இருக்கேன், பட் ஆனால் நீ என்னை மன்னிக்காம இவனோட பின்னாடியா சுத்துறேன்னு சொன்னதும், சீனியர் நம்ம போகலாம் வாங்கன்னு சொன்னதும், நீ அவனுக்காக என்னை விடாத அப்படின்ற சைட்டு அங்கே பேசினா எல்லாமே நம்மளுக்குள்ள ஓவர் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நீ என்னை தொந்தரவு பண்ணாதன்னு சொல்லிட்டு அவள் கோவமாயிட்டு அங்கேருந்து போகிறா. ஃப்ரெண்டு அவன் வந்து கத்தியை கழுத்தில் வச்சுட்டு மாட்டிட்டு இருக்கான்ப்பான்னு சொன்னதுமே ஹீரோயின் அங்கே வந்து சாக போகிறதுனா வெளியே போய் சாவு, இங்கே வந்துட்டு பிரச்சனை பண்ணாதன்னு சொன்னால் அங்கே அவங்க சீனியர், நீ வந்துட்டு கொஞ்சம் அவசரப்படாமல் பேசு, நான் ஆல்ரெடி செக்யூரிட்டி கார்டுகிட்ட சொல்லி வச்சுட்டேன் இவனை பனிஷ் பண்ணலாம் அப்படின்றத சொன்னதும், அப்போ அங்கே அவளுமே ஓகேன்னு சொல்லும்போது, நீ இப்போ கல்யாணத்துக்கு ஒத்துக்கல நான் கண்டிப்பாக கழுத்தெடுத்துருவேன்னு சொல்லிட்டு கோவப்படான். எல்லாருமே நீ எப்படி வந்துட்டு மேரேஜுக்கு அங்கே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே வேற ஒருத்தனோட சுத்துவன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும், அப்படியா நீ வந்துட்டு என்கேஜ்மெண்ட்டில் ரொம்ப வந்துட்டு நல்லவனாக இருந்தியான்னு சொல்லிட்டு கேட்டா, அவன் இங்கே கட்டையை வச்சு காலில் அடித்தா செக்யூரிட்டி கார்டு வந்து பிடிச்சிடுறாங்க. ஹீரோயின் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா, காலேஜில் ஏதாச்சும் பண்ணி அசிங்கம் பண்ணாத, இங்கே பாருங்கள் இவனுக்காக சப்போர்ட் பண்ணுறீங்க வெட்டிங் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு வேற ஒருத்தி கூட சேர்ந்து சுத்தனை வைவேன் அப்படின்ற சொன்னதும், ஏன்டா ஃப்ராடு பையிலே ஃபேன்ஸேன்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையாடான்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. நான் யூரிட்ட பேசுகிறதே கிடையாது அப்படின்றதாவே சொன்னதும், எனக்கு எதுவும் ஒத்து வராது, சாகணும்னா வெளியே போய் செத்து தோலை அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறா. ஒன்றை மாதிரி ஆளெல்லாம் யார் போய் மேரேஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாரும் கேட்டதுமே காலை பிடிச்சிட்டு ஐயா கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாரு. தயவு செஞ்சு என்னை வந்துட்டு மன்னிச்சிரு, என்னை மேரேஜ் பண்ணிக்கோ, நான் தப்பு பண்ணிட்டேன் இல்லைன்னு சொல்லலை, இதுக்கப்புறம் நான் வந்துட்டு கண்டிப்பாக எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொன்னதும், உனக்கு ஆல்ரெடி ஏகப்பட்ட சான்ஸ் கொடுத்தாச்சு, இதுக்கப்புறம் உன்னை நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனால் இவன் அப்படியே மயக்கமாயிடுறான். ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க, அவள் தான் அங்கே வந்து கவனிச்சிட்ருக்கா. பட் ஃபாஸ்ட் டைப்பில் அவனுக்கு நடந்துட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே எங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. அவன் அங்கே அரண்டு போயிட்டுருக்கான். அவட்ட பிஹேவ் பண்ணது, அவளுக்கு ஹார்ட்டில் பெயின் ஆகி வந்து அவள் துடிச்சது, இவன் தவிக்க விட்டு போனதுலேருந்து திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு வந்தா, என்ன பண்ணிகிட்ருக்க, ஏன் வந்துட்டு கீழே படுத்துக்கிட்டுருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். ஸோ அப்போ அங்கே செக் பண்ணி பார்த்தா ஹீரோயின் அப்படியே இறந்து போயிருக்கா. ஐயோ ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடாத எந்திரி மோதும் அப்படின்ற சொல்லிட்டு அவன் பயங்கரமாக அங்கே கத்தி அழுதுருக்கான். தயவு செஞ்சு ஏன் நீ இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப எமோஷனாக இருந்திருக்கான். இது எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டு, ஐயோ அவள் ரொம்ப எங்கான பொண்ணாக இருக்கா, அவள் எப்படி போய் சாவான்னு சொல்லிட்டு எந்திரிச்சதும், நல்லபடியாக கண்ணை முழிச்சிட்டியா, நான் வந்துட்டு உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், 3 நாளாக நீ மயக்கத்தில் இருந்தேன்னு சொன்னால் ஹீரோயினை போய் மீட் பண்ணிவிட்டு, நான் பெரிய கனவு கண்டேன்ப்பா, கடவுளோட வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பையன் இருந்தான், பேர் வந்து ஜியாங், நீ இறந்து போயிட்டதான் நான் வந்துட்டு பயந்து போயிட்டேன் அப்படின்றத சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டால், நம்மளுக்கு கல்யாணமாகி 35 வருஷம் ஆயிடுச்சுப்பா அப்படின்றதெல்லாம் சொல்கிறான். அப்போங்க நம்ம ஹீரோயின், நீ கண்டது கனவு கிடையாது, அதெல்லாமே நம்ம பாஸ்ட் லைஃப்பில் நடந்தது, சூரிக்காக நீ பண்ண வேலைகள் தான் உன் கண்ணுக்கு முன்னாடி வந்திருக்கு, உன் பிள்ளைக்கு எதுக்காக அந்த பேரை வச்ச, அவளோட பேரை வந்து டெய்லி கூப்பிடுன்னு தான் நான் வச்சேன், அந்த பையனையுமே கடைசியில் இந்த யூரியோட பொண்ணை வந்துட்டு கல்யாணம் பண்ண வச்சு என் மனசை உடைச்சி எனக்கு ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் கூட பண்ணாமல் சாகுற வரைக்கும் என்னை துடிக்க சாவடிச்ச நீ வந்துட்டு ஒரு காமனான ஒரு நல்ல மனுஷனாக இருக்க எப்படி சான்ஸ் இருக்கும், ஒன்றை மாதிரி ஆள் கூட சேர்ந்து நான் எப்படி வந்துட்டு வாழ முடியும் நீ எதிர்பார்க்குற, உன்னை ஏன் வேணான்னு சொல்கிறேன்னு உனக்கு இப்போ புரியுதா அப்படின்ற சைட் அவள் கேட்டதும், அவனுக்கு அதை கேட்டுட்டு பயங்கரமான எமோஷனாகி போயிடுது, இதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்றத சொன்னதும், எல்லாமே உண்மைதான், எனக்கு நடுவில் இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாதுன்னு சொன்னதும், தயவு செஞ்சு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, நான் இதை கண்டிப்பாக திரும்ப ரிப்பீட் பண்ண மாட்டேன்னு சொன்னால் எல்லாமே முடிஞ்சு போச்சு, உன்னால தான் எனக்கு இப்படி ஆச்சு அப்படின்றத சொல்கிறா. நான் தப்பு தான் பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படின்றத சொன்னால் இப்போ முடியாதுன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது, அப்போ அவங்க வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. சாரி சொல்லிக்கோ, உனக்கு மன்னிப்பெல்லாம் என்கிட்ட கிடைக்காது அப்படின்ற சொல்லிட்டு அவள் கோவமாயிட்டு போனதுமே, அப்போங்க அவள் கையை பிடிச்சிட்டு நீங்கள் எதுக்காக அவளோட பின்னாடி போய் சுற்றிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும், இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீ தான், வெட்டிங் ஃபோட்டோ எடுக்க வச்ச என்ன, அவளோட காலேஜ் சீட்டை வாங்கிட்டு நீ அவளோட பொசிஷனை பிடிக்கணும்னு பார்த்த, கண்டிப்பாக உன்ன மாதிரி பொண்ணை நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும், பண்ணதெல்லாம் பண்ணிவிட்டு ஃப்ளேமத்துக்கு ஏமேல் எப்படி போடுவ, வம்பு பண்ணி உன்ட்ட கையிலேருந்து பிடுங்கவா செஞ்சேன், நீயா என் மேலே பரிதாபப்பட்டு பண்ண, நீ தாண்டா ஃபஸ்ட்டு ஒரு சீட்டரே வெக்கங்கட்டவனே, அதனால தாண்டா அவள் உன்னை வேணான்னு விட்டுட்டு போயிட்டா அப்படின்ற விஷயத்த சொன்னதும் ரொம்ப கோவமாயிட்டு, நான் வந்துட்டு உன்னை கொலை பண்ணிடுறேன்டின்னு சொல்லிட்டு கழுத்து பிடிச்சி நெரிச்சு அவளை கொலை பண்ணிடுறான். ஸோ உனக்காக நான் ரிவெஞ்ச் எடுத்துட்டேன் பேபி, இதுக்கப்புறம் உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்ற சொல்லிட்டு பைத்தியம் மாதிரி கத்திச்சிருக்கான். ஃப்ரெண்டு அவன் அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டான், ஸோ அவனுக்கு மரண தண்டனை கிடச்சிருக்குப்பா அப்படின்ற விஷயத்த சொன்னதும்
சொல்லும். அதை கேட்டுட்டு அவன் பண்ண பாவத்துக்கு தான் பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு பேசாமல் அவள் கண்டுக்கலை, பெருசாக எதையுமே கண்டுக்காமல் அவள் பாட்டு அங்கே கிளம்பி போயிடுறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.